Exercise 3.6 example 3.34 express each of the following sum or difference as a product. நமக்கு ப்ராடக்ட்ல நம்மள எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. கொடுத்திருக்கிறது சம் இல்ல டிஃபரன்ஸா இருக்கும். நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டிஃபரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க, சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. சோ ஆப்ஷன் 3 என்னன்னா cos 3x by 2 minus cos 9x by 2. நமக்கு ரெண்டுமே என்ன டேர்ம்ஸ் இருக்கு, cos டேர்ம்ஸ் இருக்கு, நடுவுல என்ன இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப cos c minus cos d நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். cos c minus cos d நம்ம ஆல்ரெடி லாஸ்டா நம்ம ஒரு ஐடென்டிட்டியை டெரைவ் பண்ணோம். 8th ஐடென்டிட்டியா cos c minus cos d is equal to 2 sin c plus d by 2 sin c minus d by 2. ஏன் வந்து நமக்கு இங்க மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த லாஸ்டா நம்ம டெரைவ் பண்ணதுல மட்டும் ஃபர்ஸ்ட் a minus b வந்திருக்கும். cos a minus b minus cos a plus b வந்தாலும் நமக்கு a minus b னா நம்ம d ன்னு எடுத்தோம், a plus b வந்து c ன்னு எடுத்தோம். இப்போ நமக்கு d minus c வேணான்றதால நம்ம என்ன பண்ணோம், எப்பவுமே எல்லாத்துலயுமே cos c sin c வரதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இதையும் cos c ஆன்னு மாத்துறதுனால மைனஸ்ல வெளில எடுத்தோம் அப்படின்னா cos c minus cos d கிடைக்கும். இங்க நமக்கு ரைட் சைடுல மைனஸ் கிடைச்சிரும். ஆன்சர் வந்து மைனஸ்ல கிடைக்கும். ஓகேவா? அப்ப minus 2 sin c plus d by 2 sin c minus d by 2. ஸோ அப்ப cos c minus cos d ஐடென்டிட்டி என்ன, minus 2 sin c plus d by 2 sin c minus d by 2. ஸோ நம்ம என்ன ஐடென்டிட்டி, minus 2 sin c plus d by 2 sin c minus d by 2. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் sin c plus d by 2 sin c minus d by 2. இப்போ நமக்கு c னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3x by 2, d வந்து நமக்கு 9x by 2. ஸோ அப்போ நமக்கு cos 3x by 2 minus cos 9x by 2 அப்படின்னா நமக்கு minus 2 sin c plus d by 2. ஸோ அப்போ 3x by 2 plus 9x by 2 by நமக்கு ஒரு 2 இருக்கு ஆல்ரெடி, இங்க நமக்கு by 2. அதே மாதிரி sin 3x by 2 minus 9x by 2 by 2. ஸோ இப்போ நமக்கு இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா minus 2 sin, இது ரெண்டுமே LCM சேமாக இருக்கிறதுனால 12x by 2 by 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி sin, இது நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா ரெண்டுமே LCM சேமாக இருக்கும், by கிடைக்கும். 3x minus 9x இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது minus 6x by 2 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா minus 2 sin, ஆல்ரெடி இங்கே வந்து 12x by 2 இருக்கு. ஸோ அகைன் வந்து ஒரு by 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அதை 2 by 1 அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கே sin minus 6x by 2, இதை 2 by 1னா நமக்கு சாரி 1 by 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 1 by 2ன்னு கிடைக்கும். 2 by 1 கிடையாது, 1 by 2. நமக்கு இங்கே இருக்கிறது 2 by 1. இப்போ ரெசிப்ரோக்கு வரும்போது 1 by 2ன்னு கிடைக்கும். அப்போ minus 2 sin. ஸோ இதில் எதை கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணால் 6 கிடைக்கும். அகைன் நம்ம 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அப்போது sin 3x மட்டும்தான், ஏன்னா இங்கே 1 இருக்கிறதால 3x into 1 3x தான். அதே மாதிரி இங்கே நமக்கு sin, இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். அகைன் இங்கே வந்து 2 இருக்குது 3 இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நமக்கு ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கியா, minus 3x by 2. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, வெளில கொண்டு வந்தோம்னா மைனஸ் வரும். சைனுக்கு minus 3x by 2 இருக்கு இல்லையா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு sin of minus x minus sin x. அந்த மைனஸ் இங்கே வெளில வரும்போது இங்கே ஒரு ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி 2 sin 3x sin 3x by 2. நமக்கு ஆன்சர் பாசிட்டிவாக கிடைச்சிடுது. ஸோ therefore cos 3x by 2 minus cos 9x by 2 is equal to 2 sin 3x sin 3x by 2. So this is our final answer.